அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா வெந்தய ரசம் பார்க்க போகிறோம். வெந்தய ரசம் வைக்க போகிறோம். புளி கரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி 2 புளி பிசைஞ்சு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகா வச்சுருக்கேன். சிறிதளவு கொத்தமல்லி, சிறிதளவு கருவேப்பிலை. இதுக்கு மிளகு சீரகம் எதுவும் கிடையாது இந்த வெந்தய ரசத்துக்கு. இப்போ செய்முறையை பார்க்கலாம் வாங்க. இப்போது நான் அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். அடுப்பு பற்ற வச்சு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போது சட்டி சூடாகட்டும். சூடான உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வெந்தய ரசம். இதுக்கு பூண்டு, மிளகு, சீரகம் எதுவுமே கிடையாது. இப்போது சட்டி சூடாகிடுச்சு. இப்போது சிம்மில் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கிறேன். அதுக்கு சின்ன வெங்காயம் தான் போட்டு செய்யணும். நீங்கள் எந்த வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பல்லாரி கூட போட்டு செஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போது எண்ணெய் சூடான உடனே ஒரு ஸ்பூனுக்கு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கிறேன். வெந்தயம் போட்டு நல்லா அது பொரிஞ்சு வரட்டும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறேன். ஏன்னா கருகி போயிட்டா கசக்கும். அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இந்த பச்சை மிளகா தான் அது உரப்பே. இது பச்சை மிளகா போட்டுக்கிறேன். பச்சை மிளகா வதங்கி வந்த உடனே இப்போது வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் அதை போட்டுக்கிறேன். இந்த வெந்தய ரசத்துக்கு சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, புளி கரைச்சல், அவ்வளோதான். மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது சிம்பிளான ரசம்தான். இது வெந்தய ரசம்ன்றது. இதில் உப்பு போட்டுக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா அதை வதக்கி விட்டுக்கிறேன். இப்போது ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே வேகட்டும். வெங்காயம் வேகணும் அதில். இப்போது ஒரு 2 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. பாருங்கள் எப்படி வெங்காயம் வந்திருக்கு பாருங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் தக்காளி கரைச்சி வச்சுருக்கேன். நான் 2 தக்காளி பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிக்கிறேன். அதை ஊற்றி ஒரு ஸ்பூனுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா இது வெங்காயம் நல்லா சுருண்டு வரட்டும். தக்காளி பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் அது நல்லா சுருண்டு வெந்து வரட்டும். அதுக்கு இப்போது ஒரு மூடியை போட்டுக்கிறேன். மூடியை போட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வைப்போம். இப்போது 2 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. இப்போது மூடியை திறந்துட்டு இப்போ பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போது புளி கரைச்சல் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை எடுத்து இப்போ அதில் ஊற்றிக்கிறேன். ஒரு எலுமிச்சை சைஸு புளியை கரைச்சி வச்சுருக்கேன், ஊற்றிக்கிறேன். உப்பு முன்னாடியே போட்டுட்டேன். இப்போ இந்த ரசம் கொதித்து அப்படியே நுர பொங்கி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேன் லைட்டாக. அவ்வளோதான். இப்போது
ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சு மூடியை போட்டுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இது 5 நிமிஷம் தேவைப்படாது, ஒரு 2 நிமிஷம். இப்போது 2 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. இதை பாருங்கள், ரசம் எப்படி அப்படியே நுர கட்டி வந்திருக்கு பாருங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் இந்த கருவேப்பிலை கொத்தமல்லியை போட்டுறேன், சிறிதளவு கொத்தமல்லியை.